எண்ணெய், நல்லா வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு சவுண்டாக போதும், ரொம்ப சவுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பட்டை வகை, எல்லா பட்டை வகையும் அரைச்சது 1 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, நல்லா வதங்கிருச்சு. அடுத்தது தக்காளி நல்லா வதங்கணும், ஜூசி வரணும். வந்ததுக்கப்புறம் தக்காளி வதங்கிருச்சு, குடலை போட்டுக்கலாம். நல்லா குடலை சுடுதண்ணி ஊற்றி கழுவிட்டு மஞ்சத்தூள் போடணும். மஞ்சத்தூளை போட்டு கழுவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், வாசனை இல்லை, வாடை இல்லாமல் இருக்கும். குடல் உருவாட்டு குடல் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த தண்ணியிலே கறி வேகணும். அப்போ தான் வாசனை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கறியில் தண்ணி விடும் குடலில். இந்த தண்ணியை பூரா வற்றணும். வற்றினதுக்கப்புறம் தான் மல்லி, மிளகாத்தூள் இதெல்லாம் மசாலா பொருள் சேர்க்கணும். இந்த மாதிரி தண்ணி வரும்போது குடல்லே தண்ணி விடும். பார்த்திங்களா, இவ்வளோ தண்ணி இருக்குதுல்ல, இந்த தண்ணி பூரா சுண்டணும். சுண்டுனதுக்கப்புறம் தான் மசாலா சேர்க்கணும். சேர்த்தா தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இதில் வந்து மல்லிப்பொடி, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி சேர்த்துருக்குறேன். இப்போ இது போட்டுருவோம். அந்த தண்ணி சுண்டி வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை போடணும். போட்டாச்சு. போட்டதுக்கு நல்லா அப்படி கிண்டி விட்டுட்டா, இந்த தண்ணி சுண்ணதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாப்பொடி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாக்கா ஒரு மாதிரி குடல் வாடடிக்கும். இந்த மாதிரி இந்த தண்ணியிலே குடல் தண்ணியிலே வேக வச்சு இந்த மாதிரி கலர் வரணும். கலர் வந்து பார்த்திங்களா, இதுக்கப்புறம் நம்ம ஏதாவது காய் சேர்க்குறதா சேர்த்துட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம் தான். நான் தண்ணியே ஊற்றாமல் இப்படி வேக வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சோண்டு சொரக்காய் போட போகிறேன். குடல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கியாச்சு. அதில் மல்லித்தூள் தூவி இறக்கியாச்சு. அப்படியே மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் கழிச்சுட்டு சாப்பிட்டா